பேரண்ட் வீடியோன்னு ஒன்று பண்ணுறோம் காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும். அவங்க அம்மா அப்பா வந்து கூலி வேலை செய்வாங்க, இல்லைன்னா ஆடு மாடு மேய்ப்பாங்க. அவங்க ஊர்லேயே போய் ஒரு 3 நிமிஷம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். கரெக்டாக திங்கக்கிழமை காலையில் அந்த வீடியோ வந்து ஒளிபரப்பு பண்ணிடுவோம். அவன் வந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து அம்மா அப்பா படுற கஷ்டத்தை வந்து பார்ப்பான். ஆசிரியர்களுக்கு இங்கே வாங்க, நீங்கள் படின்னு சொல்லாதீங்க, அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறம் வந்து நீ இங்கே பாரு, வாழ்க்கைன்னா சும்மா சாதாரணலாம் கிடையாது. உனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க யாரோ ஒருத்தர் உங்கள் அம்மா அப்பா வந்து தியாகம் பண்ணி அதுலேருந்து வேர்வையிலேருந்து வர்ற பணத்தை தான் இங்கே வந்து கட்டுறாங்க. அப்போ நீ வந்து செமஸ்டரில் வந்து நீ நல்லா படித்து பாஸ் பண்ணினா நீ மாதம் வந்து ஒரு 20,000லேருந்து 50,000 சேலரிக்கு நீ வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அது ஒரு பிரதிபலனாக இருக்கும். அப்படிங்கிற அந்த பொறுப்பை உணர வைக்கிற வேலையை அந்த கிளாஸ் ரூமில் நாங்கள் பண்ண வைப்போம். ரெகுலராக திங்கக்கிழமையில் தான் போடுவோம். ஏன் திங்கக்கிழமையில் போடுறோன்னா அடுத்த 5 நாள் அப்போ தான் படிப்பான். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவன் என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருக்கலாம், சனிக்கிழமை அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருக்கலாம். அந்த மனசை மாற்றுறதுக்கு காலையிலேயே வந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் பேரண்ட் வீடியோ போட்டுருவோம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் எல்லாரும் அந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க படிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். மாடலில் எங்கேருந்து கேட்ச் பண்ணீங்க? இது லேர்னிங் தாங்க. ஒரு தொழிலை வந்து நம்ம எப்படி பக்தியாக பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வரும் இதெல்லாம். அந்த பசங்க மேலே உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா நம்ம வந்து தேடிக்கிட்டே இருப்போம், சுயமாக சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு கோட்ஸ் இருக்குது, செய்யென்று கூறாதே போதுமான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு பிறகு செய்யென்று கூறு. பரோட்டா சாப்பிடாத அப்படின்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனால் அதோட தீமைகளை வந்து விலாவாரியாக சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பரோட்டா சாப்பிடவே மாட்டாங்க.